ஓம் சாந்தி. 31/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுமன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் வந்திருக்காரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமான நிலையில வந்து ஞான முறையை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை தினந்தோறும் கற்பிக்கும் கல்வியை ஒரு நாளும் தவற விடக்கூடாது. டெய்லி பாபா நமக்கு பாடம் எடுக்கிறாரு, ஆசிரியரா வந்திருக்கிறாரு. இந்த கல்வியை ஒரு நாளும் தவற விடக்கூடாது. இந்த படிப்பின் மூலமாகத்தான் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும். இந்த படிப்பு படிக்கதான் உங்களுக்கு நமக்குள்ளார இருக்கிற நிறைய சந்தேகம் இருக்கு இல்லையா? நம்ம பக்தி செஞ்சு வந்திருக்கோம் 23 பிறவியா, நமக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த படிப்பை படிக்கதான் உங்களுக்கு நீங்குன்றது. கேள்வி: தந்தையின் உள்ளத்தை வெல்வதற்கான யுக்தி என்ன? இப்ப பாபாவுடைய மனசு அவருடைய உள்ளத்துல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு யுக்தி என்ன? பதில்: தந்தையின் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்றால் சங்கமயுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். சங்கமயுகம் நேரத்துல பாபா கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க போறோமோ அந்த சங்கமயுகம் முடிவு வர வரைக்கும் எது நடந்தாலும் பாபாட்ட சொல்லிடணும். தனது கேரக்டர் நடத்தையின் மீது முழு கவனம் கொடுங்கள். நம்மளுடைய நடத்தை, நம்ம எப்படி நடந்துக்கிறோம், முழு கவனம் கொடுங்கன்றாரு. ஒருவேளை ஏதாவது பாவ செயல் ஆகிவிடுகிறது என்றால் அவினாஷி சர்ஜன் வைத்தியரிடம் கூறிவிடுங்கள். ஏதாவது நம்ம தப்பு செஞ்சிட்டோம் நமக்கே தெரிஞ்சதுன்னா, அது வந்து பாவமா நமக்கு தோணுச்சுன்னா உடனே பாபாட்ட சொல்லிடுங்க. அப்போது லேசானவராக ஆகிவிடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்க லேசாயிடுவீங்க. தந்தை அளிக்கும் அறிவுரை தான் அவர் காட்டும் இரக்கம், கிருபை அல்லது ஆசீர்வாதம் ஆகும். இப்ப கடவுளே வந்து நம்ம கொடுக்குற அந்த அட்வைஸ் தான் நமக்கு அவர் காட்டுற இரக்கம். அந்த பாடம் எடுக்கிறாரு இல்லையா, இதுதான் அவர் நம்ம காட்டுற இரக்கம், கிருபை மற்றும் ஆசீர்வாதம் சொல்றாரு. எனவே தந்தையிடம் தயை அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக சுயம் தன் மீது கிருபை புரியுங்கள். இப்ப நம்ம போயிட்டு கோயில்ல கடவுளே என்னை நான் காப்பாத்துன்னு நம்ம உடல் உணர்வுல இருந்துட்டு நம்ம காப்பாத்துன்றோம். அவரு உடம்புல வந்தாதானே அவர் நம்ம பக்கத்துல வந்து நம்மள உட்கார வச்சு நம்மள அன்பா கவனிச்சுக்க முடியும். அவரு உடம்புலயே வர்றது இல்ல. அவரு வந்து புள்ளியா இருக்கிறாரு, ஆத்மாவா இருக்கிறாரு. பரமாத்மா தந்தை. நம்ம வந்து ஆத்மா தான் இந்த உடல்ல மாட்டிக்கிட்டு இந்த உடல்ல பிரச்சனைனா நம்ம புலம்புறோம். அதெல்லாம் பாபா சொல்றாரு, கருணை காட்டுங்கன்ட்டு என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா நீங்களே உங்க மேல கிருபை புரியுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தை கேட்டு இந்த எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அந்த பயிற்சிகளை செய்ய ஆத்ம உணர்வு வர நமக்கே வந்து புரிஞ்சிடும் இந்த உடலால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்பேற்பட்ட புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை வென்று விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்யுங்க. பாபா கிட்ட எதையும் மறைக்காதீங்க, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அப்புறம் நீங்க லேசா ஆயிடுவீங்க. மனசு புத்தியில தான் பிரச்சனை. அதை சரி பண்ணிட்டா உடம்பும் சரியாயிடும். அதனால அவர்கிட்ட போய் எனக்கு இரக்கம் காட்டு கடவுளே அப்படின்னு கேட்காம நீங்களே உங்க மீது கிருபை வையுங்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம நல்ல முயற்சி செய்யறது மூலமா தான் பாபாவின் உள்ளத்தை வெல்ல முடியுன்றாரு. ஓம் சாந்தி. புது உலகத்தில் சுகம் உள்ளது, பழைய உலகத்தில் துக்கம் உள்ளது என்பதை இப்போது ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இப்ப நமக்கு தெரியுது இந்த பழைய உலகம் ஒரே துக்கம் நிறைஞ்ச உலகம். அந்த சொர்க்கத்துலதான் சுகம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுட்டோம். துக்கத்தில் எல்லோருமே துக்கத்தில் வந்து விடுகிறார்கள். இப்ப எல்லாருமே துக்க நேரத்துல துக்கத்துல வந்துடுறாங்க. மேலும் சுகத்தில் அனைவரும் சுகத்தில் வந்து வருகின்றனர். சுக நேரத்துல எல்லாருமே சுகத்துல வந்துடுறாங்க. சுகமான உலகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட கிடையாது. இப்ப நம்ம சொர்க்கத்துல போயிட்டு அங்க போய் துக்கம் அப்படின்றதுக்கு பெயர் அடையாளமே இருக்காது, எல்லாமே சுகமா இருப்பாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இங்க வந்து சுகத்தின் அடையாளமே கிடையாது, எல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்க. பின் எங்கு சுகம் உள்ளதோ அங்க சுகத்தின் பெயர் அடையாளம், எங்கு துக்கம் உள்ளதோ அங்க சுகத்தின் பெயர் அடையாளம் இல்லை. இப்ப பாருங்க, கலியுகத்துல நம்ம துக்கம்ன்றதுதான், நம்ம போய் ஜாலியாலாம் யாரும் பேச முடியாது, ஏன்னா எல்லாருமே துக்கத்துல இருக்கிறாங்க. இங்க சுகம்னா என்னங்க அடையாளமே இல்லாம இருக்குன்றாரு. எங்கு பாவம் உள்ளதோ அங்கு புண்ணியத்தின் பெயர் அடையாளம் இல்லை சொல்றாரு. இப்ப எங்கெல்லாம் பாவம் நடக்குதோ அங்க புண்ணியத்துக்கான பெயர் அடையாளமே இருக்காது. எங்கு புண்ணியம் இருக்குதோ அங்கு பாவத்தின் பெயர் அடையாளம் இல்லைன்றாரு. அதாவது பாவம் இருந்தா புண்ணியம் இருக்காது, புண்ணியம் இருந்தா பாவம் இருக்காது, அந்த மாதிரி இருக்கு உலகம்ன்றாரு. அது எந்தெந்த இடங்கள்? ஒன்று சத்தியுகம், மற்றொன்று கலியுகம் சொல்றாரு. இதுவோ குழந்தைகளின் புத்தியில் அவசியம் இருக்கவே இருக்கும். இப்ப நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இருக்கிறது கலியுகம். இங்க வந்து நம்ம சுகத்தை எதிர்பார்க்க முடியாது, புண்ணியத்தை எதிர்பார்க்க முடியாது. இங்க எல்லாம் பாவ ஆத்மாக்களும் துக்கம் நிறைந்த உலகமா இருக்குது. இதே சொர்க்கத்துல ஆப்போசிட்டா இருக்கும். இங்க எல்லாமே
சுகமும் புண்ணியம் நிறைஞ்ச உலகமா இருக்கும். அங்க எல்லாருமே அந்த மாதிரி நல்லவங்களா இருப்பாங்க. இப்போது துக்கத்தின் காலம் முடிவடைகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு துக்கம்ன்றது முடிய போகுது. அவ்வளவுதான், நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்மளுடைய கர்ம கணக்கை முடிச்சுட்டு போக போறோம். இந்த துக்கமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு பாபா. மேலும் சத்தியத்திற்கான ஏற்பாடுகள் ஆகி கொண்டிருக்குது. இப்ப நம்ம கேட்டோம் கடவுள்கிட்ட, கடவுளே நான் காப்பாத்து இந்த உலகத்துல இருந்து கூட்டிட்டு போனோம், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப சொர்க்கத்துக்கான ஏற்பாடுகள் ஆகிட்டு இருக்குதுன்றார். நாம் இப்போது இந்த பதீதமான தூய்மையற்ற சீச்சி உலகத்துல இருந்து வெளியேறி அந்த கரையான சத்தியுகத்திற்கு, அதாவது ராமராஜ்யத்திற்கு சென்று கொண்டிருக்கோம். இப்ப நம்ம இந்த தூய்மையற்ற உலகத்துல இருந்து வெளியே போயிட்டோம், வெளியேறி நம்ம சொர்க்கத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கிறோம்ன்றாரு. புதிய உலகத்தில் இருப்பது சுகம்தான். சொர்க்கத்துல சுகம்தான் இருக்கு. இந்த பழைய உலகத்துல இருக்கிறதே துக்கம்ன்றாரு பாபா. ஒரே துக்கம் தான். அப்படின்னு யார் சுகம் அளிக்கிறாரோ அவரே துக்கம் அளிக்கிறார் என்பதல்ல. அப்படி கிடையாது. யாரு சுகம் கொடுக்குறாங்களோ அவங்களே துக்கம் கொடுக்குறாங்களோ கிடையாது. சுகத்தை கடவுள் கொடுக்கிறார். சுகத்தை தந்தை அளிக்கிறார். துக்கம் அளிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மாய ராவணன் ஆகும். இந்த 5 விகாரம் தான் நமக்கு துக்கத்தை கொடுக்குது. அது தெரியல. மக்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுளே குறை சொல்றாங்க. கடவுள் தான் தெரியல, அவர் தான் என்ன இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு கடவுள் சொல்றாங்க. அவரு கொடுக்கல. நம்ம மன வழி பிற வழியில போயிட்டு உடல் உணர்வுல இருந்து நம்ம செய்த நிறைய தவறுகள் தான் நமக்கு பாதிப்பா உடல்லையும் காட்டுது, மனசுலயும் காட்டுது. இதை யாரும் புரிஞ்சுக்காதனால சுகத்தையும் துக்கத்தையும் கடவுளே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. சுகத்தை கொடுக்குறவர் கடவுள், ஆனா அந்த துக்கத்தை கொடுக்கறது ராவணன், மாயான்னு சொல்றாரு. அந்த எதிரிக்கு கொடும்பாவி செய்து ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். யாராவது கடவுளோட சிலை எரிக்கிறாங்க. இந்த ராவனோட சிலையில 10 தலை ராவனோட சிலைய வருஷம் எரிக்கிறாங்க. துக்கம் அளிப்பவன் எப்போதும் எரிக்கப்படுகிறான். அப்ப துக்கம் கொடுக்கிறவங்களதான் எரிக்கிறாங்க. அவனது ராஜ்யம் முடிவடையும் போது அவன் எப்போதற்குமாக முடிந்து போயிடுகிறான் என்பதை குழந்தைகள் அறிகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அவரோட இந்த ராஜ்யமே முடிய போகுது. மாயாவோட ராஜ்யமே முடியும் போது அப்புறம் எப்போதுக்குமான விடுமுறை, அதாவது அந்த விடுதலை கொடுத்து நம்ம அனுப்பிச்சிடும் ராவணனுக்கு. இதோட வராதபடி அரை கல்பத்துக்கு வராதபடி போயிடுவான்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிருக்கிறோம். 5 விகாரங்கள் தான் அனைவருக்கும் முதல் இடைக்காலை காலங்களில் துக்கம் கொடுத்து கொண்டே வந்துள்ளன. இப்ப இந்த நமக்கு பிரச்சனை காரணமே 5 விகாரம் தான். காமம், கோபம், பற்று, ஆசை, இந்த தேக அகங்காரம். நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த உடல். அந்த மாதிரி அந்த உடலுக்கான என்னென்ன டாக்டர், இன்ஜினியர், அந்த மாதிரி எல்லாம் ஒரு அகங்காரம், ஈகோ வந்துருது. அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்றாரு. நீங்கள் இங்க அமர்ந்திருக்கிறீங்க, அப்போது கூட நாம் பாபாவிடம் செல்வோம் என்பதே உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நம்ம எங்க உட்கார்ந்தாலும் நம்ம பாபாட்ட போக போறோம்ன்றது உங்க புத்தியில இருக்கும். ராவணனையோ நீங்கள் தந்தை என்று சொல்ல மாட்டீங்க. நம்ம ராவணனை யாரு அப்பான்னு சொல்லியிருக்கோமா? நம்ம கடவுளை தான், சிவனை தான் அப்பான்னு சொல்றோம். ராவணனை யாராவது பரம்பிதா பரமாத்மா என்ற கூறி எப்போதாவது நீங்க கேள்விப்பட்டுள்ளீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. ராவணனை, மாயா ராவணனை நம்ம பரம்பிதா பரமாத்மான்னு நம்ம சொன்னதே கிடையாது, ஒருபோதும் கிடையாது. ஒரு சிலர் இலங்கையில் ராவணன் இருந்தான் என்று நினைக்கிறார்கள். அவங்க அந்த ராமாயண கதையை கேட்டு சீதையை கடத்திட்டு போய் இலங்கையில ராவணன் வச்சிருந்தான், அப்ப ராவணன் இலங்கையில இருந்தான்ட்டு நினைக்கிறாங்க. உண்மையில அது ஒரு கதையே கிடையாது. அந்த கதை நடக்கவும் இல்ல. உண்மையில ராமர், சிவபாபா, சீதைன்றது ஆத்மாக்கள். இந்த ஆத்மாவை அந்த 5 விகாரம் தான் கடத்திருக்குது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போய் நம்ம ராமர்கிட்ட பிரிஞ்சுட்டோம். இப்ப அவர் நம்மள காப்பாற்ற வந்திருக்கிறார். இந்த முழு உலகமே இலங்கை ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. வாஸ்கோட காமா ஸ்டீமர் கப்பல், ஸ்டீமர் மூலம் அல்லது போட் மூலமாக சுற்றி வந்தார் என்று சொல்றாங்க. வாஸ்கோட காமா டிஸ்கவர்டு அமெரிக்காவா ஏதோ சொல்லுவாங்க, டிஸ்கவர்டு இந்தியா, அந்த படகு மூலமா சுற்றி வந்தார்னு சொல்லுவாங்க. அவர் சுற்றி வந்த அந்த காலத்தில் ஆகாய விமானம் ஆகியவை இருக்கவில்லை. அப்ப அவர் கப்பல்ல தான் வந்தாருன்னா அப்ப ஆகாய விமானம் இல்லை. அதனாலதான் அவர் கப்பல்ல வந்திருக்கிறார். அவர் வரும்போது கப்பல், ஆகாய விமானம், ஏரோப்ளைன்லாம் இல்ல. ட்ரெயின் கூட நீராவி மூலம் இயங்கி கொண்டிருந்தது. அப்பெல்லாம் அந்த இன்ஜின், அந்த இது கூட, ட்ரெயின் கூட நீராவி மூலமா தான் இயங்குச்சான். மின்சாரம் தனி பொருள் ஆகும். அப்ப மின்சாரம்னா தனி பொருள். உலகமும் ஒன்றைதான் என்று இப்போது தங்கை பெறுகிறார். பாபா சொல்றார், உலகம் ஒண்ணுதான், வேற வேற உலகம் எல்லாம் கிடையாது. பிளானட்னு அங்கங்க ஒரு பிளானட் இருக்குலாம் கிடையாது. இது ஒரே உலகம் தான். இதேதான் சொர்க்கமா இருக்கு, இதேதான் நரகமா இப்ப ஆயிடுது. புதியதுல இருந்து பழையதாகவும் பழையதுல இருந்து புதியதாகவும் இதே உலகம் தான் ஆகுதுன்றாரு. ஸ்தாபனை, பாலனை, விநாசம் என்று கூறப்படுவது இல்லை, கிடையாது. முதலில் ஸ்தாபனை ஆகுது, அதுக்கப்புறம் தான் விநாசம், பின்னால் தான் பாலனைன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் ஒரே டைம்ல நடக்காது. முதல்ல ஸ்தாபனை நடக்கும், பிரம்மா மூலமா ஸ்தாபனை, படைத்தல் காரியம் நடக்கும், அப்புறம் விநாசம் நடக்கும், அப்புறமா தான் அந்த
படைச்சோம் இல்லையா, அதை பாலனை செய்யற காரியமும் நடக்கும். இது சரியான வார்த்தைகள் ஆகும் சொல்லி பாபா சொல்றார். பின்னால் ராவணனின் பாலனை ஆரம்பமாகிறது. கொஞ்சம் போக போகதான் விஷ்ணு பாலனை முடிஞ்ச பிறகு அந்த மாயா ராவனோட பாலனையும் ஆரம்பமாகிறது. அது பொய்யான விசாரி பதித்தமான ஆவதற்கான பாலனையாகும். இந்த மாயா கிட்ட நம்ம பாலனை வாங்கிக்கிறோம் இல்லையா, அது வந்து பொய்யான பாலனை. அது விகாரி பாலனை, அந்த காம கோபம் பற்ற ஆசை அகங்காரத்தினுடைய பாலனை. அதுல போயிட்டு மாட்டிக்கிறோம். பட் அது வந்து நம்மளை தூய்மையற்றவரா ஆக்குது, அந்த மாதிரி பாலனை அதுன்ற. அதனால எல்லாரும் துக்கமுடையவர்களாக ஆகுறார்கள். இந்த மாயாவுடைய பாலனையால எல்லாரும் துக்கம் அடைகிறாங்க. இப்ப இந்த விகாரத்துல போறதுனால அந்த டைமுக்கு அவங்களுக்கு அது ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதுதான் பின்னாடி பெரிய பிரச்சனையா ஆகும். முதலிடை கடை துக்கம் கொடுக்கறது இந்த விகாரம் தான்றது தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க. தந்தைய ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதே இல்லை. ஆனா கடவுள் வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்கறதே இல்லை, அவர் சுகம் மட்டும்தான் கொடுக்குறாரு. இங்கோ தமோ பிரதானமாக ஆகிவிட்ட காரணத்தால் தந்தைய சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். இப்போ வந்து கலியுகத்துல சமூக பிரதானமா இருக்கு புத்தி. அதனால என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார், சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க. கல்லுல முள்ளுல எல்லாத்துலயும் இருக்கிறாருன்னா எப்படி இருக்க முடியும்? அவர் எவ்வளவு ஹையஸ்ட், ஒரு உயர்ந்தவர். அவரை போயிட்டு கல்லுல இருக்கிறார் முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? நம்மளையே நம்ம வந்து இங்க இருக்கிற அங்க இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கு? கடவுளை போய் சொல்லலாமா? பாருங்கள் எந்த மாதிரி ஆகியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமோ பிரதான புத்தி ஆயிடுச்சு. குழந்தைகளாகி நீங்கள் நடந்தாலும் சென்றாலும் புத்தியில் இருக்க வேண்டும். எப்பயுமே நீங்க பாபா நினைச்சுட்டே இருக்கணும். விஷயமும் மிகவும் சுலபமானதாகும். அல்பு நினைக்கணும். தந்தை பற்றிய விஷயம் மட்டும்தான் சொல்றாரு. முகமதியர்கள் கூட எழுந்து அல்லாவே நினைவு செய்யுங்கள் என்று சொல்றாங்க. காலையில 3 மணி 4 மணிக்கெல்லாம் அல்லா ஓதும்போது சொல்லுவாங்க, தூக்கத்தை விட தொழுகையே சிறந்ததுண்டு. அவங்களே முஸ்லிம்ஸே சொல்றாங்க அல்லாவை நினைவு. தாங்களும் அதிகாலையில் எழுந்திருக்கிறீர்கள், நாமளும் அதிகாலையில எழுந்திருக்கோம். அவர்கள் அல்லாஹ் அல்லது பிதாவை நினைவு செய்யுங்கள் என்று சொல்றாங்க. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவீர்கள். அவங்க அல்லாஹ் பிதான்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து அப்பாவை நினைங்கன்னு சொல்லி சொல்றோம். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையானதாகும். இந்த தந்தை அல்லான்னு சொல்றது இல்ல, இந்த பாபான்னு சொல்லும் போது இனிமையா இருக்குன்றாரு. அல்லாஹ் என்று கூறுவதால் ஆஸ்தி நினைவுக்கே வராது. அல்லான்னு சொன்னா சொர்க்கம் ஞாபகம் வராது. பாபான்னு சொன்னாதான், அப்பான்னு சொன்னாதான் ஆஸ்தி நினைவுக்கு வரும்னு சொல்றாரு. முகமதியர்கள் தந்தை என்று கூறுவதில்லை. முஸ்லிம்ஸ்க்கு பாருங்க, அவங்க தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, அல்லான்னு சொல்லுவாங்க. அவர்கள் பின் அல்லா மியா என்பார்கள். அல்லா மியான்னு சொல்றாங்க. மியா பீபி, இந்த அனைத்து வார்த்தைகளும் பாரதத்தில் தான் இருக்கின்றன சொல்றாரு. முஸ்லிம்ஸ் பயன்படுத்துற வார்த்தை படகு. பரம்பிதா பரமாத்மா என்று கூறும் பொழுதோ சிவலிங்கம் மட்டுமே நினைவுக்கு வந்துவிடும். ஆனா நீங்க பரம்பிதா பரமாத்மா சொல்லும் போதே நமக்கு வந்து அந்த கற்பனையில என்ன தோன்றுதுன்னா சிவலிங்கம் தான் தோன்றுதுன்றாரு. ஐரோப்பியர்கள் காட்ஃபாதர்ன்ட்டு சொல்றாங்க. ஐரோப்பியர் அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் காட்ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க. பாரதத்திலோ கல் மண்ணை கூட பகவான் என்று நினைத்து கொண்டு விடுகிறார்கள். வெளிநாட்டினர் கூட கரெக்டா கடவுளை வணங்குறாங்க. மேல பார்த்துதான் காட்ஃபாதரேன்னு கூப்பிடுறாங்க. எங்க இந்த பாரதவாசிகள் என்ன பண்றாங்கன்னா கல்லு மண்ணில கூட கடவுள் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. சிவலிங்கம் கூட கல்லினால் தான் ஆனதாகும். இப்ப சிலையே எப்படி உருவாக்குறாங்க? கல்லால தானே. அதனால கற்சிலையை கூட கடவுள் வந்து வணங்குறாங்க. சிவலிங்கத்தை கல்லினால் தானே ஆயிருக்குது. இந்த கல்லில் பகவான் அமர்ந்துள்ளாருன்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து சிலை வச்சதுனால அந்த சிலையில கடவுள் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் கல்லுல முள்ளுல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த கல்லுல கடவுள் இருக்கிறாருன்ட்டு நினைக்கிறாங்க. பகவானை நினைவு செய்யும் போது கல் தான் முன்னால் வந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. கல்லினை பகவான் என்று நினைத்து பூஜிக்கிறார்கள். இப்ப அந்த கோயிலா காட்டியிருக்காங்கல்ல, அந்த சிலை வந்து கல்லால் ஆனது தானே, அத பகவான் நினைச்சிட்டு பூஜிக்கிறாங்க. கல் எங்கிருந்து வருகிறது? மலைகளின் அருவியில் விழுந்து விழுந்து வழுவழுப்பான உருண்டையாக ஆகிவிடுகிறது. இப்ப இந்த சிவலிங்கம் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, மலையோட அருவியில விழுந்து விழுந்து வருது மேல இருந்து கல்லு. அது அப்படியே உண்டு உண்டு அப்படியே வழுவழுப்பா ஒரு உருண்டையா ஆயிடுது. அதை போய் சிவலிங்கம்ட்டு வச்சு வழிபடுறாங்க. பிறகு இயற்கையான ஒரு அடையாளமாகவும் ஆகிடுது. சுயம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிவன் வந்து சுயம்பா வந்தாருன்னுவாங்க. அது இயற்கையா வர்றதுனால அந்த அடையாளமா ஆயிடுது. தேவி தேவதைகளின் விக்கிரங்கள் இது போல ஆவதில்லை. ஆனா வந்து தேவி தேவதை லட்சுமி நாராயணனுடைய சித்திரான விக்கிரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வழுவழுப்பாலாம் இருக்காது. அது சிற்பிகள் வச்சு செதுக்குவாங்க. காது, வாய், மூக்கு, கண் ஆகியவை எவ்வளவு அழகாக சிற்பிகளால் கல்லை வச்சு செதுக்குறாங்க, வடிவமைக்கிறார்கள். நிறைய செலவு செய்யறாங்க. அப்படிதான் தேவி தேவதைகளுடைய விக்கிரகங்கள் உருவாகுது. சிவபாபாவின் விக்கிரகத்துக்கு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது. சிவபாபா அப்படியே அந்த கல் வந்து லிங்கம் வந்து வழுவழுப்பா இருக்கும், அவ்வளவுதான். அதனால அதுல ஒன்றும் செதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குதான் உருவமே இல்லாதனால வெறும் லிங்க வடிவுல நம்ம வழிபடுறதுனால
பெரிய செலவு ஆகிறது இல்ல. நாம் அதே உயிருள்ள சைத்தன்யமான தேவதையாக சுயமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்ப அந்த தேவி சிலைகள்லாம் செதுக்குறாங்கல்ல, கண்ணு காது அதே மாதிரி நம்ம இப்ப ஆயிட்டு இருக்கிறோம்ன்றத இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்க. சைத்தன்யமாக உயிருள்ளவர்களாக இருக்கும்போது பூஜை ஆகியவை ஆவதில்லை. ஆனா அந்த தேவி தேவதைகள் சொர்க்கத்துல உயிரோட இருந்தாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு பூஜை நடக்கிறது இல்ல. ஏன்னா அங்க எல்லாருமே தேவதைகளா தான் இருந்தாங்க. ஒருத்தவங்க சளைச்சவங்க இல்ல இல்லையா, எல்லாருமே பூஜைக்குரியவங்களா இருந்ததுனால மத்தவங்க பூஜையே செய்யல. கல் போன்ற புத்தி உடையவர்கள் ஆகும்போது கல்லுக்கு பூஜை செய்கிறார்கள். எப்ப பூஜை செய்யறோம்னா இந்த அயன் ஏஜ் தான், கலியுகத்துலதான் கல் மாதிரி புத்தி ஆயிடுது எல்லாரும். அப்பதான் நம்ம போயிட்டு நம்மளே ஒரு வேஸ்ட், நமக்கே சக்தி இல்லாதனால கோயில்ல போய் வணங்குறோம். அப்பதான் கல்லுக்கு பூஜை செய்கிறார்கள். சைத்தன்யமாக இருக்கும்போது பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள். ஆனா உயிரோட அந்த உயிரோட்டமா இருக்கும்போது, சொர்க்கத்துல இருக்கும்போது தேவி தேவதைகள் பூஜைக்குரியவங்களா இருந்தாங்க. பிறகு பூஜாரியா ஆகிட்டாங்க. அங்க யாரும் பூஜாரி இருப்பதே இல்லை. ஏன்னா அங்க சொர்க்கத்துல கோயிலே கிடையாது. அங்க எல்லாருமே தேவி தேவதைகள் அப்படியே சைத்தன்யமான, இப்ப கோயில்ல இருக்கிற சைத்தன்யமான லட்சுமி நாராயணன் அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பூஜை எல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா அங்க பூஜாரியும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே பூஜைக்குரியவங்களா தான் இருந்தாங்க. ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரிதான் முழு உலகமுமே இருக்கும். அப்ப மத்தவங்க போய் பூஜிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்லினுடைய விக்கிரமும் அங்க இருப்பதில்லை என்றார். அவசியமே கிடையாது. அங்க வந்து கோயில் கட்டணம் கூட அவசியமே கிடையாது. ஏன்னா அங்க எல்லாரும் ஆத்ம உணர்வுல இருக்கிறதுனால, நிரம்பி இருந்ததுனால கோயிலுக்கு போகணும்னு கூட அவசியம் கிடையாது. அவங்களுக்கு இல்லாத பொருள்னு கிடையாது. எனக்கு கடன் பிரச்சனை, எனக்கு குழந்தை இல்லை, அந்த மாதிரி இல்லைன்றதே இல்லாதனால, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையினால அவங்க கோயிலுக்கு கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எல்லாமே நிறைஞ்சு இருந்தாங்க. யார் சைத்தன்யமாக உயிருள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய அடையாளம் நினைவார்த்தத்திற்காக கற்களினுடையதை வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப யார் இப்ப வாழ்ந்துட்டு போனாங்களோ அவங்களுக்கு செலவு வைப்பாங்க இல்லையா. இப்ப காந்தியடிகள் வாழ்ந்துட்டு போனாங்கன்னா அவருக்கு சிலை இருக்கு. அந்த மாதிரிதான் லட்சுமி நாராயணன் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு சிலை இருக்கு. இப்போது இந்த தேவதைகளின் கதை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஆனா நமக்கு இவ்வளவு நாள் நம்ம இந்த கேள்வியை கேட்டதில்லை. கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம். ஆனா இந்த சாமி யாரு, இந்த இவ்வளவு அழகா இருக்காங்களே இந்த லட்சுமி நாராயணன், இந்த கிருஷ்ணராதன், இவங்கெல்லாம் யாருன்னு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்போதுதான் நம்ம இந்த தேவதைகளின் கதையை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். இந்த தேவதைகளின் வாழ்க்கை சரித்திரம் எப்படி இருந்தது, மீண்டும் அதுவே திரும்ப நடைபெறுகிறதுன்றாரு. முன்னாடி இந்த தேவதைகள் வாழ்ந்தாங்க, அவங்க இப்ப மதிப்புரைவில இருக்கிறாங்க. இது வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகணுன்றாரு. இதற்கு முன்பு இந்த ஞானத்தின் கண் இருக்கவில்லை. முன்னாடி நமக்கு இந்த புத்தி இல்லை, ஞான கண் திறக்கல. அப்போது கல் புத்தியினராக நம்ம இருந்தோம். இப்போதுதான் தந்தை மூலமாக இந்த ஞானமே கிடைச்சிருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஞானம் ஒன்றேதான், ஆனால் எடுப்பவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. ஞானம் என்னமோ ஒண்ணுதான், ஆனா அந்த ஞானத்தை எடுக்கிறவங்க ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லைன்ற. உங்களுடைய ருத்ர மாலை கூட இந்த தாரணைக்கு ஏற்பவே அமைகிறது. இப்ப நம்மளோட பாபா கழுத்து மாலை இருக்கு இல்லையா, ருத்ரன்றது சிவன். சிவனுடைய கழுத்து மாலை கூட எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை தாரணை பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அமைதுன்றார். ஒன்று ருத்ர மாலையாகும், மற்றொன்று ருண்டா மாலையாகும். ஒன்று பிரதர்ஸ் சகோதரர்களுடையது, மற்றொன்று பிரதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளுடையதுன்னு சொல்லி சொல்றாரு. ருத்ர மாலைன்றது 2 மாலை இருக்குன்றாரு. ருத்ரா மாலை, ருண்டா மாலை. ஒண்ணு வந்து பிரதர்ஸனுடைய மாலை, இன்னொன்று வந்து பிரதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் 2 பேருக்குமேன்றாரு. ஆத்மாக்களாகி நாம் மிகவும் சிறிய சிறிய பிள்ளைகளை போல இருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது. இப்ப நமக்கு தோணுது, நம்ம இந்த உடம்புல நம்ம ஆத்மா நம்ம புள்ளியாதான் இருக்கிறோம்ன்றது புத்தியில வருது. பூர்வ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்ற பாடல் கூட இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தியிலேயே பாடல் இருக்கு. ஆத்மானா என்னன்னா பூர்வ மத்தியில பிரகாசிக்கக்கூடிய அதிசயமான நட்சத்திரம்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. ஆத்மாக்களாகிய நாம் உயிர் உள்ளவர்கள் ஆகும் என்பதை இப்போது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஆத்மா சைத்தன்யமானவங்க. இந்த உடல் வந்து ஒரு ஜடம் மாதிரி. இந்த உடல் வேற, நம்ம வேற. நம்ம உயிர் உள்ளவர்கள் இப்ப புரிஞ்சுட்டோம். ஒரு சிறிய நட்சத்திரம் போல நாம் இருக்கிறோம். பிறகு கர்ப்பத்தில் வரும்போது முதலில் எவ்வளவு சிறிய பிண்டமாக இருக்கும். ஆத்மா வந்து சிறிய நட்சத்திரம் போல இருக்குது. தாயோட வயிற்றுல போய் ஒரு குழந்தை உடல்ல சிறிய பிண்டமா இருக்கும்போது அவதரிக்குது. பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகிடுது. அந்த உடல் வந்து வளரும் போது அந்த ஆத்மா அந்த உடல்ல இருக்கும்போது சாப்பிட்டு அது கொஞ்சம் பெருசா ஆகுது. அதே ஆத்மா தனது சரீரத்தின் மூலம் அழியாத பாகத்தை நடித்து கொண்டே இருக்கிறார். இப்ப அந்த ஆத்மா அந்த உடல்ல அவதரிச்சு அந்த சரீரம் மூலமா அந்த அவினாஷி பாகத்தை நடிக்குது. இந்த சரீரத்தை தான் பின் அனைவரும் நினைவு செய்ய முற்பட்டு விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த சரீரத்துல அது நடிக்குது இல்லையா, அது யாரோ அந்த குழந்தை வந்து பெருசாகி
வரும்போது அந்த அந்த சரீரத்தை பார்த்து பார்த்து அப்புறம் அந்த சரீரத்தை தான் நினைக்கிறாங்க எல்லாரும். இந்த சரீரம் தான் நல்லது அல்லது கெட்டதாக இருக்கும் காரணத்தினால் அனைவரையும் கவருகிறது. அந்த சரீரத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் அது அழகா இருக்குது அப்படி இப்படின்ட்டு எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சரீரம் தான் நம்மன்ட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். சத்தியுகத்தில் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். பாபா சொல்றாரு, இது நாள் வரைக்கும் நம்ம சரீரம் தான் நாம, இந்த சரீரம் தான் நல்லது, இந்த சரீரம் கெட்டது, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்ட்டு நம்ம சரீரத்தை பார்த்துதான் சொல்லிட்டு இருந்தோம். கவரமும் செஞ்சது அந்த சரீரம் தான் எல்லாரையும். ஆனா சத்தியுகத்துல அப்படி கிடையாது. சத்தியுகத்துல எல்லாருமே ஆத்ம உணர்வுகளா இருப்பாங்க, ஆத்ம அபிமானியா இருப்பாங்க. பாபா இப்ப சொல்றாரு, அங்க போனோம்னா நீங்க ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களை ஆத்மான்னு உணருங்கள் என்று அது போல கூற மாட்டார்கள். சத்தியுகத்துல எல்லாருமே ஆத்மா அபிமானியாவே இருப்பாங்க. அங்க யாருமே உங்களை ஆத்மான்னு நினைச்சுக்காங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் கிடைக்கிறது. இப்பதான் நமக்கு பாபா ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு என்ன நினைங்கன்னு பாடம் எழுதுறாரு. சத்தியகத்துல எல்லாம் அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏனெனில் இப்போது ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டுள்ளது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம தூய்மையற்றவரா இருக்கிறதுனால நம்ம இந்த உடல் நினைச்சிட்டோம். அதனால ஆத்மாவும் தூய்மையற்றதா இருக்கிறதுனால அதுக்கு புரியல. அது புத்தி தமோ பிரதான புத்தியா இருக்கிறதுனால தன்னை ஆத்மானே உணராம நம்ம இருக்கிறோம். பத்திட்டமாக இருக்கும் காரணத்தினால் என்ன காரியம் செய்கிறாரோ அவை அனைத்தும் தவறானதாக ஆகிவிடுகிறது. இப்ப ஆத்மா தூய்மையற்றதா இருக்கிறதுனால அது என்ன செய்யுதோ அது எல்லாமே தப்பு தப்பா செய்துன்றாரு. தந்தை சரியான காரியம் செய்கிறார். ஆனா கடவுள் இப்ப ஞானத்தை கொடுத்து நம்ம சரியான காரியத்தை செய்ய வைக்கிறாரு. மாயை தவறான காரியம் செய்கிறது. ஆனா மாயா நம்ம மூலமா தவறான காரியத்தை செய்ய வைக்குது. எல்லாவற்றையும் விட தவறான காரியமாவது தந்தையை சர்வ வியாபின்னு சொல்றதுதான். எல்லாத்த விட பெரிய தப்பு என்னன்னா கடவுள் கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிறாரு சொல்றதுதான் பெரிய தப்புன்றாரு. ஆத்மா நடிக்கும் பாகமானது அழியாதது ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாவும் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க அழியாத பாட்டு, அதுதான் அவங்க பாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. அது எரிக்கப்படுவதில்லை. ஆத்மாவை உங்களால எரிக்க முடியாது. அதற்கு பூஜை நடக்கிறது, சரீரம் எரிக்கப்படுகிறது. ஆத்மாவை இன்னிய வரைக்கும் பூஜை செய்யறாங்க. ஆனா ஆத்மா இருந்த சரீரத்தை நம்ம எரிச்சிடும். அவங்க அந்த ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா அந்த சரீரம் எரிக்கப்படுகிறது. ஆத்மா சரீரத்தை விட்டு விடும் போது சரீரத்தை எரிக்கிறார்கள். ஆத்மா மற்றொரு உடலில் பிரவேசம் செய்து விடுகிறது. அந்த சரீரம் எரிச்சிடுறாங்க. ஆனா அந்த ஆத்மா போய் வேற ஒரு உடல்ல பிரவேசம் ஆயிடுது. அங்க போய் வேற இடத்துல பிறந்துடுது கர்ம கணக்கின் அனுசாரமா. ஆத்மா இன்றி சரீரத்தை 2-4 நாட்கள் கூட வைக்க முடியாது. உயிர் இல்லைன்னா அந்த உடல்ல 2-4 நாள் கூட வச்சிருக்க முடியாது. ஒரு சிலரோ சரீரத்தை மருந்துகள் ஆகியவை போட்டு வைக்கவும் செய்கிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த பிரமிடு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்தெல்லாம் வச்சு அந்த சரீரத்தை ரொம்ப நாளைக்கு வைக்கணும்னு வச்சிருக்காங்க. ஆனால் என்ன பயன்? அதனால ஒரு பயன் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கிறிஸ்துவர்களின் ஒரு செயின்ட் சேவியர் கூட இருக்கிறாராம். கிறிஸ்துவர்ல ஒரு செயின்ட் இருக்கிறாராம், ஒரு மகான். அவருடைய உடல் இன்னும் வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க. இது பிரம்மா பாபா சொல்றாரு. அவருடைய உடல் இன்னுமே வச்சிருக்காங்களாம். ஏதோ மருந்தெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க போல. அவருக்கும் கோயில் போல அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மகானுக்கு செயின்ட்டுக்கு ஒரு கோயில் கூட கட்டி இருக்கிறாங்களாம். யாருக்கும் காண்பிப்பதில்லை. அவருடைய பாதங்கள் மட்டும் காண்பிக்கிறாங்க. ஆனா அந்த உடலை எரிக்கல, இன்னும் வச்சிருக்கிறாங்க, கோயில் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவரு யாருக்கு காட்ட மாட்டாங்க, அந்த பாதத்தை மட்டும் காட்டுறாங்களாம். யாராவது பாதத்தை தொட்டு வணங்கினார்கள் என்றால் நோய் ஏற்படாது என்று வேற சொல்றாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாதங்களை தொடுவதால் வியாதியிலிருந்து லேசானவர் ஆகிவிடுகிறார்கள். ஒருவேளை அவங்க நினைச்சுட்டே போய் தொற்றும் போது அந்த மாதிரி ஆயிடும் பொழுது அந்த அவருடைய பாதத்தை தொட்டா வியாதியில இருந்து லேசானவர் ஆயிடுறாங்களாம் இப்போ வர்றவங்களாம். எனவே அவரது அருள் என்று நினைக்கிறாங்க. உடனே அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த செயின்டோடைய அருள் தான் இது, அதனால நம்ம லேசா ஆயிட்டோம்ட்டு நினைச்சுக்கிறாங்க. பாவனைக்கான பலன் கிடைக்கிறது என்று தந்தை கூறுகிறார். பாபா என்ன சொல்றாருன்னா, யார் யார் என்ன பாவனை வைக்கிறீங்களோ அதோட பலன் கிடைச்சிருது. இப்ப நான் ஒரு கோயிலுக்கு போறேன், அங்க போய் என் பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நான் ஒரு நம்பிக்கை வைக்கிறேன்ல, இந்த கோயிலுக்கு வந்ததுனாலதான் எனக்கு சரியாச்சு. அப்ப அதே மாதிரி நான் மத்தவங்க போய் சொல்வது அவங்களுக்கும் சரியாகும். அந்த மாதிரி ஒரு பாவனை வைக்கிறாங்க, ஒரு எண்ணம் வைக்கும் போது அந்த எண்ணம் நடக்குது, அது பலன் கிடைக்குதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அந்த எண்ணத்தினால சொல்லுவாங்கல்ல, எண்ணங்களே வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கைன்னு நம்ம உருவாக்குற எண்ணத்தினாலதான் அதுல நடக்குது. ஆனா அதை தவறா நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப பாவனைக்கான பலன் கிடைத்திடுகிறது தந்தை கூறுகிறார். நிச்சய புத்தி உடையவர் ஆகிவிடும் பொழுது கொஞ்சம் நன்மை ஏற்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப யார்
சில விஷயங்களை நம்புறாங்களோ அப்ப வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்றாரு. மற்றபடி அப்படியே ஆகிவிட்டால் ஏராளமான பேர்கள் அங்க சென்றுடுவார்கள். ஆனா இப்ப அங்க வர எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்குதுன்னா அப்ப நிறைய பேர் அங்க போயிடுவாங்க. இப்படிதான் பக்தியில நிறைய விஷயம் நிறைய இடம் உருவாயிருக்குது. மேலா ஏற்பட்டு விடுமே, அப்புறம் அங்க ஒரே கும்பல் ஆயிடும்ன்றார் பாபா. தந்தையும் இங்கு வந்துள்ளார், பிறகு இவ்வளவு ஏராளமானோர் இருப்பதில்லை. ஆனா கடவுளே இங்க வந்திருக்கிறாரு. ஆனா இங்க யாருமே வர்றதில்லை. ஏராளமானவர்கள் வருவதற்கு இடம் கூட இல்லை. பாபா சொல்றாரு, இப்ப எல்லாரும் வரணும்னா இங்க என்ன இடமா இருக்கு? மதுபன்ல அவ்வளவு இடம் இல்லை. ஏராளமானோர் ஆகி விடுவதற்கான நேரம் வரும்போது விநாசம் ஆகிவிடுகிறது. ஆனா பாருங்க, கடவுள் வந்திருக்கிறாரு உலகத்துல யாருக்குமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சா இங்க நமக்கு உட்கார கூட இடம் இருக்காது மதுபன்ல. முழு உலகமும் இங்க மதுமல்ல தான் நிக்கும். அப்புறம் இடமே இல்லாம போயிடும். அதனாலதான் பாபா வந்து இது வரைக்குமே பிரத்யட்சமாகல. ஆனா பாபா வந்துட்டாருன்ற செய்தி வரும்போது நிறைய பேர் வருவாங்க. ஆனா நிறைய பேர் வரும்போது என்ன ஆகும்னா வினாசம் ஆயிடும் சொல்லி சொல்றாரு. வினாசம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டிருக்குதுன்றாரு. இது கூட டிராமா அப்படிதான் இருக்கு. இப்ப யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, கடைசியாதான் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அப்ப டிராமா முடிஞ்சிடும், வினாசம் ஆயிடும்ன்றாரு. இதற்கு ஆரம்பம் அல்லது முடிவே இல்லை சொல்லி சொல்றாரு. இது மாதிரிதான் போன கல்பத்துல நடந்துச்சு. எந்த கல்பமும் இப்படிதான் நடக்கணும். இதுக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்லை. விருட்சத்திற்கு பட்டு போன நிலை ஏற்பட்டு விடும் போது, அதாவது சமபிரதானமாக ஆகிவிடும் போது இந்த விருட்சம் மாறிவிடுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மரம் வந்து சுத்தமா வீணா போயிடுச்சுன்னா அதை வெட்டி போட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இந்த கல்பவிருட்ச மரமும் பட்டு போன நிலை வரும்போது இந்த மாதிரி ஆயிடும். இந்த விருட்சம் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய எல்லையில்லாத விருட்சமாகும். யார் முதல் நம்பருக்கு செல்ல வேண்டியுள்ளதோ அவர்கள் முதலில் வருவார்கள். இது பெரிய விருட்சம், இது பெரிய மரம். அந்த சின்ன சின்ன மரம் மாதிரி இல்லாம இது உலகம் மனித சிருஷ்டி மரம் வந்து பெரிய மரம். இதுல யார் ஃபர்ஸ்ட் முதல் நம்பர்ல போக வேண்டி இருக்குதோ அவங்கதான் முதல்ல பிகேவா ஆவாங்க. பிரம்மா பாபா தான் ஃபர்ஸ்ட் ஆனார் இல்லையா, மும்மாலாம் அவங்கதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. வரிசைக்கிரமாக வருவார்கள் அல்லவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேரா வருவாங்க. எல்லா சூரிய வம்சத்தினரும் ஒன்றாக வரமாட்டார்கள். சந்திர வம்சத்தினரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருவதில்லை. பாபா சொல்றாரு, எல்லாரும் ஒன்னா வரமாட்டாங்க. சூரிய வம்சத்தினர் எல்லாம் ஒன்னா வந்து பிகே ஆக மாட்டாங்க. இதே சந்திர வம்சத்தினர்னா அவங்க மட்டும் வந்து ஒன்னா ஆக மாட்டாங்க. வரிசைகரமாக மாலைக்கேற்பதான் வருவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்படியே ஒன்னா ஒன்னா வரமாட்டாங்க, வரிசை கிரமமா வருவாங்க, மாலைக்கேற்பதான் வருவாங்கன்றாரு. பாட்டாரி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எப்படி வருவார்கள் சொல்லி சொல்றாரு. எல்லாமே பாட்டு நடிக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா வந்து எப்படி நடிப்பாங்க? ஒன் பை ஒன்னாதான் வருவாங்க. நாடகமே அப்புறம் கெட்டு போயிடும் சொல்லி சொல்றாரு. இந்த நாடகம் மிகவும் அக்யூரேட்டாக சரியாக அமைக்கப்பட்டுள்ளது. டிராமா கரெக்டா இருக்குது. இது சினிமா மாதிரி கரெக்டா எடுக்கப்பட்டு இருக்குது. இதுல எந்த மாற்றம் இருக்காது. அதனால நீங்க டிராமா மேல நம்பிக்கை வைங்கன்றாரு. இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட முடியாது. இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே டிராமா, நாடகம். இதுல எந்த மாற்றம் ஏற்படாது. போன கல்பம் என்ன நடந்தோ அதான் நடக்குது. இதுல எந்த பழக்கமே உங்களுக்கு வேணாம். என்ன நடக்குமோ அது கரெக்டா நடக்கும்ன்றது. இனிமேல இனிமையான குழந்தைகள் இங்க அமரும் பொழுது புத்தியில் இதுதான் நினைவில் இருக்க வேண்டும். இப்ப நம்ம பாபா கிட்ட சென்டர்ல இல்ல மதுபன்ல உட்கார்ந்துருக்கும் போது இதான் நமக்கு நினைவு இருக்கணும். மற்ற சத்சங்களிலோ வெவ்வேறு விஷயங்கள் புத்தியில் வரும். வேற இடத்துக்கு போனோம்னா நமக்கு அவங்க எதையாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம புத்தியில வரும். இதுவோ ஒரே ஒரு படிப்பு ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது நமக்கு வந்து கடவுள் வந்து சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு படிப்பு. இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகிறது. இந்த படிப்பு மூலமா நமக்கு வருமானம் ஏற்படுது. இங்க டிஸ்சார்ஜ் ஆகல பேட்டரி வந்து நமக்கு சார்ஜ் ஆகுது. இங்க பாபா கிட்ட வந்தா இந்த முரளி கேட்க கேட்க நம்ம ஆத்மால சக்தி நிரம்புது. அந்த சாஸ்திரங்கள் ஆகிய படிப்பதால் சம்பாத்தியமே ஆவதில்லை. அந்த சாஸ்திரங்கள் படிச்சு நம்ம டிஸ்சார்ஜ் பேட்டரியா தான் ஆயிட்டு வந்தோம். அதனால நமக்கு எந்த சம்பாத்தியமும் வருமானமும் இல்லை. கொஞ்சம் நஞ்ச நல்ல குணங்கள் இருக்கும். ஆனா பக்தியில கொஞ்சம் கொஞ்சம் நல்ல குணங்கள் இருந்துச்சு. கிரந்தம் படிப்பதற்காக அமர்கிறார்கள் என்றால் எல்லோரும் நிர்விகாரியாக இருப்பார்கள் என்பதல்ல. இப்ப வெளி உலகத்துல பக்தியில இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கிரந்த புக் எல்லாம் படிக்க உட்காடுறாங்கன்னா எல்லாரும் நிர்விகாரியா நல்லவங்களா இருப்பாங்கன்னா கிடையாது. இந்த உலகத்தில் எல்லோருமே பிரஷ்டாச்சாரத்தில் விகாரத்தில் தான் பிறக்கிறாங்க என்று தந்தை சொல்றார். அந்த ஜென்மம் எப்படி ஏற்படும் என்ற குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்பார்கள். சிலர் கேட்கிறாங்க, சொர்க்கத்துல எப்படி குழந்தை பிறகு அங்கோ 5 விகாரங்களே கிடையாது என்று சொல்லுங்க. யோக பலத்தினால்தான் குழந்தைகள் பிறக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தை வரப்போகிறது என்ற முன்கூட்டியே காட்சாத்காரம் ஆகும். அங்கு விகாரத்தின் விஷயமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்கோ குழந்தைகளையும் கூட மாயை வீட்டு விடுகிறது. இங்கெல்லாம் வந்து இங்க கலியுகத்துல சின்ன சின்ன குழந்தைகள் கூட தவறு பண்ணிடுறாங்க. +1 +2 படிக்கும் போது நிறைய பசங்க தவறு பண்ணிடுறாங்க. மாயை வந்து அவங்களை வீழ்த்திடுது. ஒரு சிலரோ
தந்தையிடம் கூறவும் செய்கிறார்கள். ஒரு சில குழந்தைகள் இங்க பாபா குழந்தைகளே சொல்றாரு பாபா. பாபா குழந்தைகள் கூட பாபாட்ட சொல்றாங்க, கூறவே இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. என்ன தவறு பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க, சொல்லலைன்னா 100% தண்டனை. ஏதாவது பாவ செயல் ஏற்பட்டுவிட்டால் தந்தையிடம் உடனே கூறிவிட வேண்டும் என்று தந்தையோ எல்லா குழந்தைகளுக்கும் கூறுகிறார். இப்ப பிகேஸ் எல்லாருக்குமே பாபா என்ன சொல்றாங்கன்னா, தப்பு பண்றீங்க, தப்பு பண்றது கரெக்ட் தான். இந்த கலியுகம் இந்த வாயுமண்டலத்துல தவறு நடக்கதான் செய்யுது, இருந்தாலும் அதை சொல்லாம வச்சிருக்கிறதா பெரிய தப்பு. பாபாட்ட உடனே சொல்லிடுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா குழந்தைகளுக்கும் சொல்றாரு. தந்தை அவினாஷி வைத்தியர் ஆவார். கடவுள் அழிவற்ற வைத்தியரா இருக்கிறார். அவர்கிட்ட ஆத்மாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கலாம். ஆத்மால என்ன பிரச்சனைனாலும் பாபாட்ட சொன்னா சரி பண்ணிடுவார். சர்ஜனிடம் வைத்தியர் கூறி விடுவதால் நீங்க லேசாக ஆகிடுவீர்கள். இங்க வைத்தியத்தை நம்ம பாபாட்ட சொல்றதுனால நம்ம லேசா ஆயிடுவோம். சங்கமேகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்க கூடாது. பாபா சொல்றாரு, நீங்க கடைசி நொடி உங்க மூச்சு இந்த உடலை விட்டு ஆத்மா நீங்க பிரியிற வரைக்கும் முரளி படிச்சுட்டே இருங்க. பாபா கிட்ட என்ன பிரச்சனையோ எல்லாத்தையும் சொல்லிடணும், எதையும் மறைக்க கூடாது. யாராவது மறைக்கிறார்கள் என்றால் தந்தையின் உள்ளத்தை வென்று விட முடியாது. இப்ப நீங்க மறைச்சீங்கன்னா பாபாவுடைய இதே சிம்மாசனத்துல உட்கார முடியாது. பாபா கிட்ட உங்களால நெருங்க முடியாது. அவரோட உள்ளத்துல உட்கார முடியாது. எல்லாமே முயற்சியை பொறுத்தது ஆகும். எல்லாமே புருஷார்த்தம் எல்லாமே நம்ம பண்ற முயற்சியை பொறுத்ததுதான். பாபா என்ன செய்ய முடியும்? நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அப்பதான் அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லை என்றால் கேரக்டர் எப்படி தெரிஞ்சும்? சிலர் வர்றதே கிடையாது, சென்ட்ரல் பக்கம் வர்றதே இல்லைன்னா, அப்புறம் முரளியே கேட்கறது இல்லைன்னா எப்படி கேரக்டர் மாறும்? இச்சமயத்தில் எல்லோருடைய கேரக்டர்ஸ் நடத்தைகளும் மோசமாகி விட்டிருக்கிறது. இப்ப இந்த நேரம் எல்லாருடைய கேரக்டருமே மோசமா இருக்குன்றாரு. விகாரம் தான் முதல் நம்பரில் மோசமான நடத்தை ஆகும். எனவே குழந்தைகளே, காம விகாரம் உங்களுடைய மகா எதிரி ஆகும் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்ல, இந்த விகாரம் தான் நம்மளை வீழ்த்திருச்சு, இந்த நம்பர் 1 எதிரின்றாரு. இதற்கு முன்பேயும் இந்த கீதையை ஞானம் கேட்டிருந்தார். ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் புரியாமல் இருந்தது. பிரம்மா பாபா ஏற்கனவே கீதையெல்லாம் படிச்சிருக்கிறார். ஆனா இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போது தந்தை நேரடியாக டைரக்ட் கீதையை சொல்றார். இப்போது தந்தை குழந்தைகளாக உங்களுக்கு திவ்ய புத்தியை அளித்துள்ளார். இப்ப நமக்கு தெய்வீக புத்தி கொடுக்கிறார். புத்தியை தான் மாத்துறாரு கடவுள். எனவே பக்தியின் பெயரை கேட்கையில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சிரிப்பு வருகிறது. இப்ப நமக்கே ஒரு டைம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பக்தியில என்னென்னலாம் பண்ணுன்ட்டு நமக்கே சிரிப்பு வருது. இப்போது தந்தை அறிவுரை அளிக்கிறார். இப்ப கடவுள் நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறார். இதில் தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதத்தின் விஷயம் இருப்பதில்லை. இப்ப ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு ஸ்டூடெண்ட் எனக்கு பாஸ் போடுங்க, கொஞ்சம் கருணை வைங்கன்னு சொன்னா போடுவாங்களா? போட மாட்டாங்க இல்லையா? நீயா படிச்சு நீயா ஒழுங்கா எழுது, அது என்ன பாஸ் போட சொல்றது, திட்டுவாங்க. அந்த மாதிரிதான் பாபா சொல்றாரு, எனக்கு கருணை காட்டு, என்ன கடவுளே காப்பாத்து, இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? தயை, கிருபை, ஆசீர்வாதத்தின் விஷயம் எல்லாம் கிடையாது. உங்க நடத்தை, உங்க நடைமுறை வாழ்க்கை, நீங்க என்ன நினைக்கிறது அதுலதான் இருக்குது. ஆத்ம உணர்வு கொண்டு வர்றதுலதான் இருக்குது. நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாம கடவுள்கிட்ட போயிட்டு காப்பாத்துன்னு இந்த தயை கிருபை எல்லாம் பண்றது வேஸ்ட்ன்றாரு. சுயம் தங்கள் மீதே தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதம் அளித்துக் கொள்ள வேண்டும். உங்க மேல நீங்களே தயை கொள்ளுங்க, கருணை காட்டுங்க, ஆசீர்வாதம் கொள்ளுங்க. எப்படி பாபாவை நினைக்கணும், முரளி படிக்கணும், மனசு புத்திய மாத்தணும். நான் இந்த உடம்புல நான் ஆத்மான்ற பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். தந்தையோ ஒவ்வொரு குழந்தையும் புருஷார்த்தம் செய்விக்கிறார். கடவுள் எல்லா குழந்தைகளையும் முயற்சி செய்ய வைக்கிறார். ஒரு சிலரோ முயற்சி செய்து தந்தையின் உள்ளத்தை வென்று விடுகிறார்கள். ஒரு சிலர் அவர் சொல்றதெல்லாம் செய்யறாங்க, பிரம்மா பாபா மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பாபாவுடைய உள்ளத்தை வென்றுடுறாங்க. ஒரு சிலரோ முயற்சி செய்து இறந்தும் விடுகிறார்கள். நிறைய பேர் முயற்சி பண்ணி காணாமலே போயிடுறாங்கன்றாரு. தந்தையோ ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்று போலதான் கற்பிக்கிறார். ஆனா பாபா எல்லாருக்கும் இதே 4 பக்கம் முரளிதான் இருக்கிறாரு, ஒரே மாதிரிதான் சொல்லி கொடுக்கிறாரு. பிறகு ஒரு சில நேரங்களில் எவ்வளவு ஆழமான விஷயங்கள் வெளிப்படுகின்றன என்றால் பழைய சந்தேகங்களை பறந்து போய்விடுகின்றது. ஆனா ஒரு சில டைம்ல நம்ம முரளியை படிக்கும் போது நமக்கு ஆழமான விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதுல நமக்கு பழைய சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட காணாமல் போயிருக்கின்றாரு. எல்லாமே பாபா தீர்த்து வைக்கிறாரு. அந்த சந்தேகங்கள் எல்லாம் சரி பண்றாருன்றாரு. பிறகு சுதாரித்து கொண்டு வருகிறார்கள். அப்புறம் அவங்க சுதாரிச்சுக்கிட்டு திரும்ப முரளி கேட்க வராங்க. எனவே பாபாவின் படிப்பை ஒருபோதும் தவறிடக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் நீங்க விட்டுட்டு போயிருவீங்க, பிகேல இருந்து நான் பிகே ஆயிடுவீங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து டெய்லி முரளி கேளுங்கன்றார் பாபா. டெய்லி படிக்கதான் உங்க சந்தேகம்லாம் தீரும். எனவே இப்ப ஒருபோதும் முரளி தவற விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. முக்கியமானது தந்தையின் நினைவு ஆகும். முக்கியமானது பாபா நினைக்கிறது தான். தெய்வீக குணங்களும் தாரணை செய்ய வேண்டும்.
சும்மா முரளி கேட்கறா அப்படியே போறா அப்படியே இருக்கக்கூடாது. முரளி ஞானத்தினால குணங்கள்லாம் வராது. குணங்கள் வந்து பாபா நினைச்சாதான் வரும். பாபா நினைக்க நினைக்க அன்பே சிவம், அவரை மாதிரி அன்பு கடலா ஆகணும். அவரை மாதிரி சக்தி நிறைந்தவரா மாறணும். அவரை மாதிரி அமைதி கடலா இருக்கணும். அப்ப தெய்வீக குணங்கள் எல்லாமே கடவுள்கிட்ட தான் கிடைக்கும். அப்ப அவர் நினைச்சாதான் அவர் மாதிரி நம்ம ஆக முடியும். முரளி மட்டும் கேட்கறேன் அப்படின்ட்டு குணங்கள் மாறாம அப்படியே இருக்கிறாங்க சிலர். பாபா சொல்றார், யாராவது ஏதாவது சீக்கியாக பேசினார்கள் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்த வேண்டும். இப்ப வந்து இது கலியுகம் இல்லையா? சிலர் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறாங்க, உடல் உணர்வோட பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க கேட்கும் கேட்காத மாதிரி இருங்க. ஹியர் நோ இவில், தீயதை கேட்காதீர்கள். வேண்ட பதவியை அடைய வேண்டும் என்றால் மான அவமானம், துக்கம் சுகம், வெற்றி தோல்வி அனைத்தையும் அவசியம் சகித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றார், தீய விஷயங்களை கேட்காதீங்க. இப்ப நீங்க உயர்ந்த பதவி அடையணும்னா இந்த எல்லாத்தையும் நீங்க சகிச்சுக்கணும். மானம் ஏற்படும், மான அவமானம் ஏற்படும். கண்டிப்பா உங்களை 4 பேர் திட்டுவாங்க. இந்த பிகே லைஃப் பிகே ஆன உடனே இது மாதிரிலாம் இந்த மாதிரி செய்றீங்க, அது மாதிரிலாம் இந்த ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்குலாம் நிறைய தொந்தரவுகள் வரும். நம்மளை திட்டுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எல்லாமே நடக்கதான் செய்யும். எல்லாத்தையும் சகிச்சுக்கணுன்றாரு. துக்கம் கொடுப்பாங்க, சில சுகம் கொடுப்பாங்க, வெற்றி தோல்வி, வெற்றியும் மாயாட்ட வெற்றியும் கிடைக்கும், மாயாட்ட தோல்வியும் அடைய வேண்டியது வரும். எல்லாத்தையும் நீங்க சகிச்சுக்கணுன்றார். தந்தை எவ்வளவு யுக்திகளை கூறுகிறார், கடவுள் எவ்வளவு வழிமுறைகள் நமக்கு சொல்றார். பிறகும் குழந்தைகள் தந்தை கூறுவதை கேட்கும் கேட்காமல் இருந்து விடுகிறார்கள் என்றால் என்ன பதவியை அடைவாங்க? பாபா என்ன சொல்றாரு, இந்த வெளி விஷயங்களுக்கு கேட்கும் கேட்காம இருங்கன்னு சொல்றாரு. சில குழந்தைகள் பாபா சொல்றதை கேட்கும் கேட்காம இருக்கிறாங்கன்றாரு. அந்த மாதிரி இருந்தா அப்ப என்ன பதவி நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அசரடி ஆகாதவரை மாயனுடைய ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். இப்ப நீங்க உடல் உணர்வுல விட்டுட்டு ஆத்ம உணர்வுல வந்து அசரீரி அந்த சரீர உணர்வுல இருந்து வெளியே வர்ற வரைக்கும் ஏதாவது மாயாவினுடைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. மாயாவினுடைய ஏதாவது ஒரு காயம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. உடல் உணர்வு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து எல்லாமே பிரச்சனையா தெரியுதுன்றாரு. நான் இந்த உடலே இல்லை, நான் ஆத்மான்ட்டு பயிற்சி பண்ணி அசரீரி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனையா தெரியாது. அது பூகம்பம் மாதிரி உங்களுக்கு வெடிக்காது. நீங்க வந்து உடல் உணர்வுல இருக்கனால்தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு பெருசா தெரியுதுன்றார். தந்தை கூறுவதை ஏற்பதில்லை என்றால் தந்தையை அவமதிக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா சொல்றதே கேட்கறது இல்லைன்னா அந்த குழந்தைகள் என்னை மதிக்க மாட்டாங்க. பிறகும் தந்தை குழந்தைகளே சதா நீடூடி வாழ்ந்து கொண்டே இருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள் என்றுதான் கூறுகிறார். அவரே மதிக்கலன்னா கூட பாபா சுகபாவனை தான் வைக்கிறார். நீங்க நல்லா சதா நீடூடி வாழுங்க, என்னை நினைவு செஞ்சு நல்ல பதவி அடைங்க, உயர்ந்த பதவி அடையுங்கன்னு தான் சொல்றாரு. அவர் வந்து பரோபகாரி இல்லையா? தீமை செய்யறவங்க கூட நல்லதுதான் செய்யறாரு. நல்லது இனிமேல் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாராவது தப்பும் தவறுமான விஷயங்களை பேசினால் கேட்டும் கேட்காமல் இருந்து விட வேண்டும். ஹியர் நோ ஈவில், தீயதை கேட்காதீர்கள். துக்கம் சுகம் மானம் அவமானம் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், தந்தை கூறுவதை கேட்டும் கேட்காமல் இருந்துவிட்டு தந்தையை அவமதிக்க கூடாது. மாயை காயப்படுத்துவதிலிருந்து தப்பித்திருப்பதற்காக அசரீரியாக இருப்பதற்கான பயிற்சி அவசியம் செய்ய வேண்டும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே மாயாவுடைய உலகம். அதனால அது எப்படியெல்லாம் நம்மளை வீழ்த்தலாம்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் ஏறினாலும் மோளம் சறுக்கும். அந்த மாதிரிதான் பிடிஏ லைஃப்ல அந்த மாயா காயப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனால நீங்க பாபா நினைவு அதிகரிக்கிறேன்னு மாயா நம்மள ரொம்ப வீழ்த்து. அதனால அதுல இருந்து தப்பிச்சிருக்கணும்னா அசரீரியாக இருக்கிறதுக்கான பயிற்சி அவசியம் செய்யுங்க. இடையிடையே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நான் ஆத்மா அசரீரின்ட்டு பாபா நினைவுல நான் உடலே நான் இல்லை அப்படின்ற பயிற்சியாவது அட்லீஸ்ட் செய்யுங்க. அப்பதான் வந்து உடல் உணர்வுல இருந்து வெளியே வர முடியும். ஆத்ம உணர்வுக்கு வந்தாதான் எல்லாத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம். தந்தைக்கு சமானமாக கருணையுள்ள உடையவராக ஆகி அனைவரையும் மன்னித்து ஸ்நேகம் அளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆவீர்களாக. இப்ப பாபாக்கு சமமா எல்லா கருணை உள்ளத்தோட எல்லாரையும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சு அன்பு, அவர் எப்படி அன்பு காட்டுறாரு, அவரை மதிக்காதவங்க கூட அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி பாபாக்கு சமமா கருணையுள்ள உடையவராகி எல்லாரையும் மன்னிச்சு ஸ்நேகம் அன்பு அளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. எப்படி தந்தைக்கு கருணையுள்ள உடையவர் நெஸ்டிஃபுல் என்று சொல்றாங்களோ அதே போல குழந்தைகளாகிய நீங்கள் கூட மாஸ்டர் கருணையுள்ள உடையவர்கள் ஆவீர்கள். யார் கருணையுள்ளம் கொண்டிருப்பார்களோ அவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
கருணையெல்லாம் உடையவர்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால நல்லது செய்யாம இருக்க முடியாது. கண்டிப்பா மத்தவங்க நல்லது செய்வாங்க. தீமை செய்பவர்களை கூட அவர்களால் மன்னிக்க முடியும். யார் கருணை உள்ளத்தோட இருக்கிறாங்களோ கெட்டது செய்யறவங்கள கூட அவங்க மன்னிச்சிருவாங்க. அவர்கள் மாஸ்டர் சிநேகத்தின் கடலாக இருப்பார்கள். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மாஸ்டர் சிநேக கடலா இருப்பாங்க. அவர்களிடம் சிநேகத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கவே இருக்காது. அவங்க அன்பை தவிர வேற எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. தற்சமயம் செல்வத்தை விட சிநேகத்தின் அவசியம் தான் அதிகமாக இருக்காது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா காசு இருக்கு, ஆனா அன்பு யாருக்குமே இல்லை. இப்ப எவ்வளவு செலவானாலும் சொல்லுங்க நாங்க காசு தரோம், ஆனா எங்களால உதவி செய்ய முடியாது கிட்ட, அது மாதிரி தானே பேசுறாங்க எல்லாரும். அன்பு எல்லாம் காட்ட முடியாது, அன்பு காட்ட டைம் இல்ல, எங்களுக்கு நேரம் இல்ல, எங்களுக்கு வேலை இருக்கு வெட்டிட்டு, எங்களுக்கு அன்பு காட்டலாம் டைம் இல்ல, ஏன்னா காசு பணம் தரோம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இந்த நேரம் ஆத்மாக்கள்னா ஏங்குறது அன்புக்காக தான், சிநேகத்துக்காக தான். காசு பணம் அதுவா நமக்கு சோறு போடும். காசை வச்சு சாப்பிட முடியுமா? காசு எவ்வளவுதான் இருந்தாலும் அது தட்டுல போட்டு சாப்பிட முடியுமா? அதான் பாபா சொல்றாரு, அன்புதான் முக்கியம். இப்ப நிறைய பேருக்கு அன்புதான் அதிகமா தேவைப்படுது. எனவே மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் சிநேகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். நீங்க யாரு? சிநேக கடலுடைய குழந்தைகள், அன்பு கடலுடைய குழந்தைகள். நீங்க மாஸ்டர் வள்ளலாகி இப்போ எல்லாருக்கும் சிநேகத்தை வைப்ரேஷனா கொடுத்துட்டே போங்க. உங்ககிட்ட வந்தா எல்லாருக்கும் அன்பு கிடைக்கணும். யாருமே வெறும் கையுடன் திரும்பி செல்லாத இருக்கட்டும். உங்கள்கிட்ட வர்றவங்க நிரம்பிய கையோட போகணும், வெறும் கையோட போகக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: தீவிர முயற்சியாளர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றால், மனம் இருந்தால் மாற்றம் கிடைத்துவிடும் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம முயற்சி தான் செய்யறோம், தீவிர முயற்சி செய்ய முடியல, மாயா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படின்னா நமக்கு விருப்பம் இருக்குது. ஆனா நம்ம தீவிர முயற்சி செய்யணும், சரிஸ்தா பயிற்சி செய்யணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அசரீரி பயிற்சி செய்யணும், பாஸ் சமான் ஆகணும் அப்படின்னா விருப்பம் இருக்கு நிறைய பிகேட்ஸ்க்கு. இருந்தாலும் பாபா சொல்றாரு, மனம் இருந்துச்சுன்னா மார்க்கம் கிடைச்சிடும். நீங்க தீவிரமா இறங்குனீங்கன்னா, மனம் இருந்துச்சுன்னா மார்க்கம் உண்டு சொல்லுவாங்க இல்லையா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மாதிரி நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்களால முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தீவிர முயற்சி செய்யணும்னு மனசு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மார்க்கம் உண்டு, வழி கிடைச்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.